ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப வருடமாக வரன் தேடிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் ஒரு வாழ்க்கை துணை அமையலையா? அப்போ நம்மளோட சேனலை பாருங்கள். இன்றைக்கே உங்களுடைய வரனை உடனே தேர்ந்தெடுங்க. வாங்க இன்றைய வரன்களை பார்ப்போம். பெயர் ஸ்ரீதேவி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல. ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு டிஃபார்ம் முடிச்சிருக்காங்க. இவங்க மெடிக்கல் மெடிக்கல் வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கேரளாவை சார்ந்த பெண்மணி. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே டிவோர்ஸும் ஆயிடுச்சுங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க தாங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா ஒரு தம்பிங்க. 2 பேர்த்துக்கும் திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே இவங்களோடையே மெடிக்கல் வச்சு பார்த்துட்ருக்காங்க. இவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க. ஸோ இவங்க தனியாக தான் வசிச்சிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க திருமணத்திற்கு பிறகு இவங்களுடைய அப்பா அம்மா அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களும் வீட்டோட மணமகனாக வந்தால் பெட்டராக இருக்கும். குறிப்பாக தமிழ்நாட்டு மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்க ஆல்ரெடி கேரளாவில் ஏதாங்க திருமணம் பண்ணாங்க. பட் இவங்களுக்கு கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதுனால இவங்க இப்போ தமிழ்நாட்டு மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஓரளவு படித்தவராக இருந்தால் பெட்டராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி தனுசு ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா பிபிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க சேவை மையம் சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியிருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. முதல் வரனாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கேரளாவை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க சொந்தமாக சம்பாரித்து ஒரு 25 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாவும், கையிருப்பில் ஒரு 5 லட்ச ரூபா வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றபடி பெரிய வசதியெல்லாம் எதுவும் இல்லைங்க. அதனால் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதுனால வரக்கூடியவருக்கும் திருமணமாகி மனைவி இல்லாதவராக இருக்கணும். குழந்தை இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. பட் இவங்களுக்கு குழந்தைங்களாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகி 10 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திருமணமே வேணான்னு இருந்த இவங்களுக்கு இவங்களுடைய அப்பா அம்மா இவங்களுக்கு மறுமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவராக இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டு மணமகனை எதிர்பார்க்குறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படும். தேங்க்யூ.